இம்பார்ட்டன்ட் மெசேஜுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எவ்வளோ ஜெபிச்சு எவ்வளோ பண்றீங்க, ஆனா உங்களால வீடு கட்டி முடிக்க முடியல. பிரதர் கேளுங்க, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கேக்குறீங்களா? ஏன்னா உங்களுக்கு நிறைய யுத்தம் இருந்துச்சுன்னா நீங்க பெரிய வெற்றியை கர்த்தருக்காக கொண்டு வர போறீங்க. நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க ஒரு சாபம், நீங்க ஒரு தீட்டு, கையால் ஆகாதவங்க, உங்களுக்கு ராசியே இல்ல, நீங்க கொடுத்து வைக்கல, நீங்க ஒரு தோல்வி நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்ல, நீ தோல்வி அல்ல, நீ என்னுடைய ராசாத்தி. அன்பன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய யுத்தம் என்பது அது உண்மையான ஒரு காரியம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் a real thing. ஆவிக்குரிய யுத்தம் என்பது அது இல்லை என்று அநேகம் பேர் நினைக்கிறார்கள். சில பேர் அதுபோல வாழ்கிறார்கள். ஆவிக்குரிய யுத்தம்னாவே என்னன்னு தெரியல. ஏன் நம்ம பயங்கரமா ஜெபிக்கணும்? சிலருடைய கேள்வி அதுதான். எதுக்கு பிசாசை பார்த்து பயப்படணும்? பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம், ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு கர்த்தர் போட்டிருக்காரு. We don't need to be afraid of Satan and his vices, but we need to understand there is an entity called Satan and we are called to stand against it. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என் செய்தியினுடைய தலையங்கமாக நான் வைத்து நான் பேச விரும்புகிறேன். Obey God, stand against the evil one, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறேன்? வேதத்திலே இந்த ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை, பிசாசு என்கிற என்டைட்டி, இவன் இல்லாவிட்டால் பூமி ஒரு பெரிய அழகான ஒரு பூங்காவாக இருக்கும். பிசாசு ஆண்டவர் உருவாக்கவில்லை. பிசாசு கர்த்தருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தி தனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க அந்த எண்ணங்களின் வாயிலாக தீமையை தெரிந்தெடுத்து அவன் சாத்தானாக சத்துருவாக மாறினவன். ஆண்டவருடைய பெரிய திட்டத்தில் சாத்தானை அவர் உருவாக்கவில்லை. பரலோகத்திலே கூட இருந்தவன், ஆண்டவருடைய ஆராதனை வீரன். ஆனால் அவன் கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சிங்காசனத்தை கர்த்தருக்கு விரோதமாக அவன் யோசித்தான். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை எல்லாம் கெடுத்தவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நீ வெட்டப்பட்ட ஆள் இல்ல, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், கடவுளுக்கு ஈக்குவலா நான் வீற்றிருப்பேன்னு சொல்லி, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆகையால் ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்துவேன்னு சொல்லி அவன் சொன்னதுனால ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிதான் பிசாசானவன் உருவானான். அவனுடைய பெருமையினாலே அவன் உருவானான். அப்படி விழுந்தவன் என்ன செய்தான்? ஆண்டவருக்கு விரோதமாக தன்னுடைய எண்ணங்களை இன்னும் வளர்த்து கொண்டு யாரையெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக திருப்பி விடலான்னு அவங்கள பாவம் செய்ய வைக்கவும், தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ண வைக்கவும், கொலை கொள்ளை ஏமாற்றல் இப்படி பல காரிய விபச்சாரங்கள் இவைகளை எல்லாம் செய்து தேவன் மனிதனை உருவாக்கின இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆராதனைக்காக ஏற்படுத்தின அவருடைய பிள்ளைகளை அவருக்கு விரோதமாக திருப்பி விட வேண்டும் என்று சத்துருவானவன் முயற்சி செய்கிறான்.
ஆகவேதான் இந்த பூமியில் எவ்வளோ கன்ஃபியூஷன், கேயாஸ். நண்பன் என்று சொல்லி நம்பி ஒரு பிள்ளை அவன் காலேஜில் படிக்கிற அந்த நண்பர்களுடைய வீட்டில் அவங்க அம்மாவுக்கு பர்த்டேன்னு அழைக்கிறார்கள். சென்ற அந்த மகளை இவர்கள் தவறாக பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமை. ஸ்கூல்ல சிறு பிள்ளைகளை படிக்க அனுப்புவதற்கு பயமா இருக்கு. ஆட்டோ ஓட்டுகிற அந்த நபரை நம்புவதற்கு பயமா இருக்கிறது. இவனுடைய மனதுக்குள்ளெல்லாம் இந்த பாவ ஈன செயல்கள் எல்லாம் எப்படி வருகிறது? பிசாசானவனால் வருகிறது. எல்லாருக்குமே ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது. there is a warfare, spiritual warfare. பாவம் செய்கிறதற்கு, பாவம் செய்யாதபடிக்கு ஒரு யுத்தம் இருக்குதுன்னா முழு உலகத்தையும் அதை கெடுத்து போடணும்னு சொல்லி ஒரு சத்ருவானவன் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அதற்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம் மூலமாய் ஆண்டவர் அவனை ஒழிக்க போகிறார். நம் மூலமாய் தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட போகிறார். சத்ருவின் ராஜ்யத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, the very reason why Jesus came to this earth, எதற்காக தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டாராம்? பாவம் செய்கிறவன் பிசாசானவனால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்லுங்க ஆமென். அப்ப பிசாசனுடைய கிரியைகள், தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிசாசனுடைய கிரியைகள், சில போராட்டங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, உங்க குடும்பத்தை கெடுக்கிறது. உண்மையான சத்ரு உங்களுக்கு விரோதமாக நிற்கிறது ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனுஷி அல்ல. உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது ஒரு சத்ரு, பிசாசானவன். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஆகவேதான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். பிசாசானவன் அழிக்கப்பட வேண்டும். அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற மந்திர கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற செய்வனை கிரியைகளை அழிக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறது? ஏதோ ஒரு தடை, அதனால்தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கல. உங்களோட போராடுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலேயே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அவர் தெளிவாய் சொல்லுகிறார். யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. யாரால உண்டு? ஆண்டவர் கொடுப்பார உபத்திரவத்தை. In this world you will have tribulation. அதுக்கு காரணம் சத்துருவானவன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு பிரச்சனை உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? That means the spiritual battle is a reality. It is not a conception of the mind. It is not an imagination. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், அது தப்பு. பயந்து பயந்து வாழ்றது தப்பு. ஆனால் இந்த பூமியிலே பிசாசானவன் இருக்கிறான். அவனை ஏன் ஆண்டவர் இன்னும் விட்டு வச்சிருக்கிறார்ன்றது சில பேருக்கு கேள்வி. அவர் நல்லவர் தானே, அவர் எதுக்காக அவனை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் டெஸ்ட்ல பாஸ் பண்றதுக்காக கண்டிப்பா ஒரு சத்ரு வேண்டாமா இல்லையா? வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், எல்லாவற்றையும் தமக்கென்று படைத்தாராம். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். எதற்காக ஆண்டவர் துன்மார்க்கனை பிசாசானவனை வச்சிருக்காருன்னா அவனுக்குன்னு ஒரு தீங்கு நாள் இருக்கிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்க? தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினாராம். He has created the wicked for the day of evil. அன்பார்ந்த பிள்ளைகளே, எல்லா நன்மைகளும் தீமை இல்லாமல் கிடைப்பதில்லை. ரோஜாக்கள் முட்கள் இல்லாமல் கிடைப்பதில்லை. சேர் இல்லாம அரிசி கிடைக்காது.
சேர்ல இறங்கவே விரும்பலன்னா அரிசி கிடைக்காதுங்க. சேத்துல இறங்கினா தான் சோத்துல கை வைக்க முடியும். புரியுதா? கருமையான மேகங்கள் இல்லாமல் மழை கிடைக்காது. வெற்றி என்பது எதிர்ப்பு இல்லாவிட்டால் வராது. அப்ப எதிர்ப்புகளை கண்டு துவண்டு விடக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயிச்சம்பா. ஆகவேதான் நம்ம பல வசனங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை சொல்லி சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இந்த இமினன்ட் இந்த வார்ஃபேரை பத்தி தெளிவா எபேசு சபைக்கு எழுதுகிறார். 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதற்காக? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்றாரு பவுல். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, உங்க மேலதிகாரி கிடையாது, உங்களுடைய கணவன் அல்ல, உங்கள் மனைவி அல்ல, உங்க பிள்ளைகள் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் கேஸ் போட்டவங்க இல்ல, உங்களை காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் அல்ல. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற வேற ஒரு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனை இருக்கு. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் உடைக்க போறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற அந்த வான மண்டல சேனைகளை உடைக்க போகிறார். உங்களுக்கு ஒரு போராடுகிற அந்த துரைத்தனங்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் வானங்களை திறப்பாராக. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வீட்டுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த அந்தகாரத்தின் வல்லமை அந்த இடத்தை விட்டே நீங்க போயிருந்தோன்னு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு வெளியாக போகிறார். நீங்க போக போறதில்ல, கர்த்தர் உங்களுக்காக அவைகளை விரட்டி அடிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லப்பா, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Not against flesh and blood, principalities, powers, rulers of the darkness of this world, rulers of the darkness, அந்தகாரத்தின் லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், wicked spiritual wickedness in high places. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் அந்த spiritual wickedness in high places உங்க மூலமா என் மூலமா உடைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த செய்தி உண்மை என்று உணர்கிறீங்க? அவசியம் விரும்புறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இப்படி ஒரு அதிகாரத்தை தம்முடைய சீஷர்களுக்கு தர வேண்டும்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாராவது ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பங்கள் தேள்கள் சத்ருவின் சகல வல்லமைகள் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் செக்ரிகேட் பண்ணி சொல்றார்? இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கிறது உண்மை என்றால் அதை பற்றி அவர் உண்மை இல்லாவிட்டால் அதை பத்தி பேச மாட்டாரு. ஏன் பேசுறாருன்னா அப்படிப்பட்டது ஒன்று இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்ல, நான் உங்களுக்கு அவைகளின் மேல் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். nothing shall harm you, nothing shall harm you. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அன்புடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ல, திடன் கொள்ளுங்க. உங்க தலைக்கு மேல இருக்கிற அத்தனை கிரியைகளையும் நான் அதமாக்க போகிறேன்.
வானங்கள்ல ஒரு யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நீங்க ஜெயம் எடுக்க தான் போறீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்துல எதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை விசுவாசிகளுக்கு தர வேண்டும்? வாசிங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். எடுத்தவன சொல்றார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்புறம் நவமான பாஷைகளை பேசுவார். எதுக்கு நவமான பாஷை? ஏன்னா இந்த பாஷை பிசாசுக்கு புரியாத பாஷை. இந்த பாஷை கர்த்தரோடு பேசுற ரகசிய பாஷை. நவமான பாஷைகளை பேசிவிட்டு அடுத்தது என்ன சொல்றாருங்க? சர்ப்பங்களை எடுப்பார்களாம். ஏன் சர்ப்பங்களை எடுக்கணும்? இந்த சர்ப்பத்தின் ஆவி பொல்லாத ஆவி. சர்ப்பத்தின் ஆவி. சில குடும்பங்கள் அந்த சர்ப்பத்தின் ஆவி புகுந்து கொண்டு பயங்கரமா மக்களை வாட்டி எடுக்கிறது. சர்ப்பத்தின் ஆவி. இந்த சர்ப்பம் என்று சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஏமாற்றின சர்ப்பம் ஞாபகம் வருதா இல்லையா? இட் இஸ் a spirit. இது ஒரு ஆவி. ஒரு மிருகத்தை பயன்படுத்தினாலும் எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவிகள் அந்த குணாதிசயம் இருக்கிற அந்த மிருகத்தோட சேர்ந்துக்கும். இந்த ஸ்பிரிட் எப்போதுமே அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிற நபர்களோடையோ மிருகங்களோடையோ எப்போதுமே சேர்ந்துக்கும். அப்ப சர்ப்பத்தை பத்தி ஆண்டவர் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கிறார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்ததாம். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, இந்த சர்ப்பமானது எவ்வளோ மோசமானதா இருந்தது, தந்திரம் உள்ளதா இருந்திருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த தந்திரம் உள்ள அந்த சர்ப்பத்தோட பிசாசனுடைய ஆவி உள்ள புகுந்து அதை யூஸ் பண்ணி ஏவாளை ஏமாற்றினது. அதுக்குதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? ஒரு கோபம் வருது, உடனே அவங்கள கொன்றணும். கொலவெறியின் ஆவி. ஒருத்தவங்க தரல, திருடிடணும், திருட்டின ஆவி. ஒருத்தவங்களை ஏமாத்தாங்க, நீங்களும் வேற யாரையாவது ஏமாத்தணும். இந்த தந்திரமான பிசாசின் ஆவி அந்த எண்ணங்களை கொண்டு வந்து நம்மை பிசாசு அவனை மாதிரி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மை விடுதலையாக்கும்படி அவர் கடந்து வருகிறார். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவற்றையும் உடைக்க போறார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆவிகள்ல இருந்து இந்த காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு விரோதமா நீங்க இருக்கிற ஏரியாவில் இருக்க கூடாதுன்னு பிசாசு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீ ஓட மாட்ட, அவனை ஓட விட போற. சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 6 வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 6 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. தெளிவா பவுல் சொல்றாரு, though we are in the flesh, our weapons of warfare are not carnal. எங்களுடைய மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. ஏன் மாம்சத்துக்குரிய போராயுதம் கத்தி, கபடா, கன்னு இதெல்லாம் மாம்சத்துக்குரியவைகள். இதை வச்சு உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்க ஜெயிக்க முடியாது. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னா மாம்சத்தின்படி போராடக்கூடாது. 4ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய்
இருக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. ஹalleluya. அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. மேல வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நல்ல கவனிங்க, தர்க்கங்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற தர்க்கங்கள், அப்புறம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமைகளை, அப்புறம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. அவையுடைய மாம்சத்தினுடைய போராயுதங்களாய் இராமல் ஆவிக்குரிய போராயுதங்களாய் இவர்கள் என்ன பண்றாங்க? எல்லா தர்க்கம், எல்லா எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாரு ஆண்டவர். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய போராயுதத்தை தர போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவ பலம் உள்ள, மனுஷ பலம் அல்ல, தேவ பலத்தினால்தான் நீங்க ஜெயிக்கவே முடியும். அவதான் சொல்றேன், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாகினவர்களாய் இராமல் அரண்களை. இப்ப மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், அரண்கள் என்று இருக்கிறது. பிசாசு கட்டி வச்சிருக்கிற சில இடங்கள் இருக்குது. சில பகுதியை விடுறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. சென்னையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, சில இடங்களை பிசாசு விடுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இன்னைக்கு அவனை விரட்டி தான் ஆகணும். கானானியர் என்று சொல்லும் போது மக்கள் இல்ல, அந்த கானானிய ஆவியை, the spirit of Canaan. It's not the people, there is a spirit. I want to speak to somebody who is going through a spiritual warfare. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, நீங்க நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நான் எல்லாம் கரெக்டா செய்யறேன், ஆனா ஏன் எனக்கு விரோதமா இந்த மாதிரி, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கிறது இல்லை, ஏன் எனக்கு இன்னும் ஒரு விடுதலை? ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எவ்வளோ ஜெபிச்சு எவ்வளோ பண்றீங்க, ஆனா உங்களால் வீடு கட்டி முடிக்க முடியல. பிரதர் கேளுங்க, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஆனா மற்றவங்க எல்லாம் பிசினஸ் பயங்கரமா தலைக்கிறாங்க. உங்களால மட்டும் ஏன் பிசினஸ் செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது? ஏன்னா பிசாசுக்கு தெரியும் நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். உங்களை விட்டா நீங்க யாரா மாறுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டுல ஜெபம் நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அந்த வீட்டுல எல்லா ஊழியர்களும் வருவாங்கன்னு தெரியும். நீங்க பிசினஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய செழிப்பு வந்துருச்சு, அந்த காசை எங்க கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆகவேதான் உங்களோட போராடுறான். ஆகவேதான் அதை தடுக்க பார்க்கறான். ஆகவேதான் அதுக்கு இடையூறு கொண்டு வர பார்க்கறான். ஆகவேதான் உங்க தூக்கத்தை கெடுக்கிறான். ஆகவேதான் உங்க பிசினஸ்ல உங்களுக்கு விரோதமாக எல்லாரையும் அதிருப்தி ஆக்குறான். ஆகவேதான் உங்களை எழும்ப விடாம மறுபடி பொருளாதாரத்தில் தடைகள். அதனாலதான் திரும்பி கடனுக்குள்ள கொண்டு போறான். அதனாலதான் உங்களுக்கு விரோதமாய் இத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைக்குதுங்க. தாவீதுக்கு மட்டும் யுத்தம் பண்ணி சீயோனை பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன் இஸ்ரவேலர் அவ்வளவு யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு கானானுக்காக? ஏன் யோசுவா அவர்களை யுத்தத்தில் நடத்தினான்? இதற்கு மோசே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது 10 வாதைகளை எகிப்தின் மேல் பேச வேண்டியதா இருந்துச்சு. 10 விதமான ஆவிகள். அந்த 10 வாதைகளும் 10 விதமான ஆவிகள். எகிப்தியர் எதையெல்லாம் தங்களுடைய தெய்வங்களாக வழங்கினார்களோ அவைகள் எல்லாமே ஒன்றுமில்லை, ஜீவனுள்ள தேவன் ஒருவரே கர்த்தர் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்காக தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவேதான் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமான யுத்தம். There is somebody here who is watching, who is crying and saying, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்? யோபு யோசித்து பாருங்களேன், நல்லா தானே இருந்தாரு, கர்த்தருடைய மனுஷன் தானே. யோபுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ஏன் பிள்ளைங்க மறிக்கிறாங்க? ஏன் ஒரே நாள்ல அவருடைய ஆஸ்தி எல்லாம் அழிந்து போகிறது? எதனால யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்க? என்ன சாத்தான் அவன் தான் ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி சொல்றான், நீங்க யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா யோபு உங்களை மறுதலிச்சிடுவான்.
உங்களுக்கு விரோதமா நீங்க அவனுக்கு சுத்தி வேலி அடைச்சிருக்கிறீங்க. அதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு விரோதமா அவன் மாறிடுவான். சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு நன்மைகள் வராமல் போகும்போது நீங்கள் கடவுளை தூஷிப்பீர்களா, துதிப்பீர்களா? அதுக்குதான் அவன் போட்டு பார்க்கிறான். காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? நம்ம தான் ஜெயிப்போம். கேட்கலையே? காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பா. நம்ம அவரை தூஷிக்காம இருந்தோம்னா. அதனால்தான் சோதனைகளை சகிக்கிற மனுஷன், people who overcome temptations, நம்மை சோதிக்கிறதுக்கு பிசாசு கடைசி வரைக்கும் அவன் இழுத்து பிடிச்சு பார்ப்பான். என்னதான் ட்ரை பண்ணிப்பான், எவ்வளோ ட்ரை பண்ணுவான். உங்க விடுதலை பக்கத்தில் இருக்கும், அதுக்கு கடைசி செகண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பான். எப்படியாவது இவங்களை தடுத்துட மாட்டோமா, எப்படியாவது இவங்க ஆண்டவரை விசுவாசிக்காம. எதுக்கு ஜெபம்? இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் தெளிவா சொல்றார், சோர்ந்து போகாதே, நான் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதாம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யார் பலவந்தம் பண்றாங்களோ அவங்க அதை பிடித்துக் கொள்றாங்களாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பலவந்தம் பண்ணுகிறவர்கள், போராடுகிறவர்கள். ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து, நான் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புறவங்க இல்ல, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு என்னுடைய கர்த்தர் யார் என்பது தெரியும். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். யெகோவா நிசி என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய ஜெயக்கொடி. ஏன் அந்த பெயரை கர்த்தர் கொடுத்தாரு? ஏன் யெகோவா நிசின்ற பெயரை ஆண்டவர் கொடுத்தாருங்க? ஒரு வெற்றியை தர வல்லமை உள்ளவரால் தானே அந்த பெயரை கொடுக்க முடியும். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ரெவிதீம்ன்ற இடத்துல இவர்கள் சத்துருக்களை மீட் பண்ணுகிறார்கள். அப்போ கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது, எனக்கு இதுக்கு டைம் இல்லை, அந்த யுத்தம் முடியும் போது அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பெயரை அவர்கள் ஒரு பலிபீடத்திற்கு கொடுக்கிறாங்க. 17:15 எக்ஸோடஸ் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. யெகோவா நிசி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஜெயக்கொடியானவர். God is the banner of victory. யாராவது ஒரு அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜெயக்கொடியை தர போகிறார். சொல்லுங்க ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆமென். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நமக்கு வெற்றி கொடி தருவார். The banner of victory, banner of victory. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 16ல இருந்து 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் எப்படி சில இடத்தின் மேல் சில ஆளுகைகள் உட்கார்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, எதிர்க்கிறது என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 16:16ல இருந்து. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால்
பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். யார்கிட்ட சொன்னார்? பொண்ணு கிட்ட சொன்னாரா, ஆவியிட்ட சொன்னாரா? ஆவியுடனே. ஆவியுடனே சொன்னாரு. அப்போ அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. பவுல் ஒரு ஏரியாவில், இந்த எபேசு பட்டணத்தில் அவர் இந்த பிசாசு வந்து போராடிக்கிட்டு இருக்குது. இவர் அது வந்து எதிர்த்து நின்று இவரை பற்றி பேசுது. ஆக்சுவலாக என்ன சொல்லுச்சுங்க? இந்த மனுஷர் யாருன்னு சொல்லுச்சு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். வடபழனியில் இந்த பிகே ஆடிட்டோரியம் இல்லையா, அந்த ஆர்கேவி ஸ்டூடியோஸில் நம்ம நடத்திட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்களுக்கு ஜாம் பண்ணும்போது உலக அசுத்தாவி சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இவர். எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குதான். உடனே நம்ம குளிர்ந்து போய் அதை விட்டுருவோம். பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுச்சு. இன்னொரு பிசாஸ் துரத்திட்டு இருக்கிறோம். அது சொல்லுச்சு, உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, பொருள் வேணுமா? எடுத்துட்டு வேற எங்கேயாவது போயேன். ஏன் இங்க உட்காந்து என் உயிரை வாங்குற? போயிரு. எவ்வளோ வார்ஃபேரை, யுத்தங்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம் தெரியுமா? ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் அடிக்கும். வீக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தடுமாற செய்யும். கூட இருக்க லீடர்ஸ் உடைய மனசை மாற்றும். வைராக்கியமாக நின்னவங்களெல்லாம் ஓட வைக்கும். ஒரு நாள் என் கூட வல்லமையான ஊழியர்கள், அதாவது என்னுடைய சபையில் இருக்கிறவங்க நிற்கிறாங்க. எல்லாம் பிசாசு துரத்தும் போது ஆளுக்கு ஆய் ஊயின்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேய் சொல்லுச்சு, ஒரு பையன் அவங்க கூட நிற்க மாட்டான், இவங்க எல்லாம் ஓடிடுவாங்கன்னு சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தர் பயங்கரமாக அதை திட்டினார். ஏய், யாரை பார்த்து என்ன சொன்ன? நாங்கள்லாம் போவே மாட்டோம், அண்ணனை விட்டுட்டு போவே மாட்டோம். போயிட்டாங்க. பார்த்துருக்கிறேன் நான். பயங்கரமாக சிதறடிப்பான். உன் பேர் என்னங்க? சிதறடிக்கிறவன். ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கன்ஃபியூஷனை கொண்டு வருவான், மனசை குழப்புவான், சிதறடிப்பான். ஏன் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரின்னு கேட்குறீங்களா? ஏன்னா உங்களுக்கு நிறைய யுத்தம் இருந்துச்சுன்னா நீங்க பெரிய வெற்றியை கர்த்தருக்காக கொண்டு வர போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு சிலரோடு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? ஏன் எனக்கு இன்னும் இந்த வியாதி போகல? ஏன் இது மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? ஏன் எனக்கு ஒரு பொருளாதார செழிப்பு இல்லை? ஏனென்றால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ பெரிய யுத்தங்களை செய்ய போகிறாய். நீ பெரிய வெற்றிகளை பெற போகிறாய். நான் வனாந்தரத்தில் சிங்கத்தை கொன்னது யாருக்குமே தெரியல சார். நான் வனாந்தரத்தில் கரடியை கொன்னது யாருக்குமே தெரியல. ஒரு நாள் வரும், கோலியாத்துக்கு முன்னாடி கர்த்தர் நிக்க வைப்பார். நீங்க ஜெயம் எடுப்பீங்க. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் கர்த்தர் உங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப எல்லாரும் பார்க்கும்போது நீங்க தான் அந்த பெரிய ராட்சதனை கீழே வீழ்த்துவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ராட்சதர்களை வீழ்த்துவதற்கு தேவனால் அழைக்கப்பட்ட சிங்கம் நீ. யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளையனே, உங்களை பத்தி தவறா இட போடாதீங்க. நீங்க தோல்வி அல்ல, நீ ஜெயாளி. You are a winner. You are a battle warrior. தூசியை உதறிவிட்டு எழுந்திரி. நீ யாருன்னு உனக்கு தெரியல, உன்னுடைய வேல்யூ தெரியல. கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிரதிநிதி நீ. You are an ambassador of God. You are a mighty man of valor. நீ ஒரு பராக்கிரமசாலி. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சத்ருவுக்கு சிம்ம சொப்பனமாய் மாற வேண்டியவன். நீ சிம்ம சொப்பனமாய் மாற வேண்டியவன். உன்னை கொண்டுதான் இந்த தேசத்தில் இருக்கிற பெரிய ராட்சதர்களை கர்த்தர் அழிக்க போகிறார். உன் கையில இருக்கிற பட்டயத்தை விருதாவாய் கர்த்தர் உனக்கு தரவில்லை. நீ தேவாதி தேவனுடைய பிள்ளை. நீ ராஜாதி ராஜாவுடைய சேனை. உனக்குள்ள இருக்கிறது யூத ராஜ சிங்கத்தின் கம்பீரம். உனக்கு விரோதமா நிறைய யுத்தமா?
சாகணும்ன்ற எண்ணம் வருதா? ஆண்டவரே போதும் என் உயிரை எடுத்துருங்கன்னு யோசிக்கிறியா? எங்கேயாவது ஓடி போயிட்டா நல்லா இருக்கும், எங்கேயாவது ஓடி போயிட்டா நல்லா இருக்கும். எனக்கு இந்த வீடு வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். அடிக்கடி அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறதா? நீதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீதான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின கர்த்தருடைய புயமே எழுந்து பூர்வத்தில் இருந்தது போல கர்த்தர் மறுபடியும் உன்னை எழுப்ப போகிறார். நீதான் தேவை, நீதான் தேவை, நீதான் தேவை. இவ்வளவு நாள் இத்தனை யுத்தம் வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாம கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறியே. பணம் இல்லனாலும் நின்று இல்ல, இடம் இல்லனாலும் நின்று இல்ல, பிசினஸ் இல்லனாலும் நின்று இல்ல, ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நின்றாயல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வருகிறது, ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வருகிறது. ஆண்டவர் தானியேலுக்கு ஜெபத்தை பதில் சொல்றதுக்காக தேவ தூதரை அனுப்பின் போது அந்த தேவ தூதர் வந்து சொன்னா, எப்பா தானியேலே, கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய புருஷனே, நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாள்லயே கர்த்தர்ட்ட வந்து பதில் வந்துருச்சு. ஆனா நடுவுல இந்த பெர்சியாவுடைய அந்த ராஜா எதிர்த்து நின்னா, அந்த அதிபதி எதிர்த்து நின்னான். உனக்கு அப்பவே பதில் வந்துருச்சு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருப்பா. பிரியமான புருஷனே, நீ மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் சொல்லிட்டு பேசுறத நான் நல்லா உணர்றேன். நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க ஒரு சாபம், நீங்க ஒரு தீட்டு, கையால் ஆகாதவங்க, உங்களுக்கு ராசியே இல்லை, நீங்க கொடுத்து வைக்கல, நீங்க ஒரு தோல்வி நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்ல, நீ தோல்வி அல்ல, நீ என்னுடைய ராசாத்தி, நீ என்னுடைய மகன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் லைஃப் முடியல, இப்பதான் ஆரம்பமே. ஓ, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றதை காண்பிக்க போகிறா. உங்களை கர்த்தர் தனியா விடல, உங்களை கர்த்தர் தோல்விக்காக படைக்கல, ஜெயத்துக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை நீங்க. நீங்க ஒரு யுத்த வீராங்கனை. விசுவாசம் உங்களுக்கு காலுக்கு கீழே வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கன காலங்க. அது உங்ககிட்ட பேசக்கூடாது, அது உங்ககிட்ட தலையை தூக்க முடியாது. உங்க காலுக்கு கீழே வச்சிருக்கிறார். தேளை மிதிப்பீங்க, சர்ப்பத்தை மிதிப்பீங்க, அந்த ஆவியை மிதிப்பீங்க. நீங்க தேவனுக்காக எழும்புவீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களோட இருக்கிறவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஆவி இப்படி சொல்லுச்சுல்ல, உடனே அவர் அந்த ஆவியை வெளியே விரட்டிட்டார்ல. அப்படியானா நமக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம சொன்ன அந்த ஆவி இந்த இடத்தை விட்டு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? நம்ம இன்னைக்கு கட்டளை இடும்போது அந்த ஆவிகள் உங்க ஏரியா விட்டு போக போகுது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஓட போகுது. உங்க சபைக்கு விரோதமாக எழுப்பின அந்த ஆவி வெளியேற போகிறது. தேவ பிள்ளையே, அப்போஸ்தல ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஏரியா பிசாசுகள் வரும். ஆனால் கர்த்தர் பெரியவர். அது என்ன பண்ணுச்சுங்க? அதை வச்சு காசு சம்பாதிச்சுட்டாங்க. எல்லாமே ஒரு பிசினஸ் தாங்க, எல்லாமே ஒரு பிசினஸ் தான். கடவுளை வச்சு பிசினஸ் பண்ற ஒரு கும்பல் இருக்கு. இப்படிப்பட்ட மந்திரத்தை வச்சு பிசினஸ் பண்ற கும்பல் இருக்கு. கோடி கோடியா பணம். அந்த ஆவி போயிருச்சுன்னா அந்த கோடிகள் வராது. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த ஆவி போகக்கூடாதுன்னு தானே அதுக்காக திருப்பியும் எதனமோ செஞ்சு அதை திருப்பி கொண்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்களை சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா, நீங்க சின்ன ஒரு சர்ச்சா இருந்துகிட்டு ஜெபிக்கிற ஜெபத்துல உங்க ஏரியாவில் இருக்கிற அத்தனை ஆவியும் அசுத்த ஆவியும் பயப்படுது. அது சொல்லுது, நான் வரமாட்டேன். ஏன்னா அங்க ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க.
அப்படிதான் இந்த ஆவி போய் அவங்கள எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அப்போது அந்த குறி சொல்கிற ஆவியை வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாக எழும்பி அவங்கள சந்தை வழியிலே பிடித்து, அப்போஸ்தலர் 16:19 வாசிக்கும் போது நான் வாசித்துட்டு இருக்கிறேன், அதிகாரத்தில் கொண்டு போய் என்ன சொல்கிறாங்க, இவங்க நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட்டம் நடத்துனா என்ன பேரு, கலகம் பண்றாங்க, மதம் மாத்துறாங்க, திசை திருப்புறாங்க. நன்மை செஞ்சா இவங்க தீமை செய்யறாங்க. நமக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவங்க போய் எங்க தட்டி விடுறாங்க. தட்டி விட்டு சொல்றாங்க பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 16:22 ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்களாம். அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, அவங்க வஸ்திரங்களை கிழித்து போடும், அவர்களை அடிக்கும் சொல்லி அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை காவல்காரனுக்கு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அவன் அவங்களை கொண்டு போய் உட்காவலர்களை அடைத்து அவங்க கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நன்மை செஞ்சதுக்கு தீமை. அந்த ஏரியாவில் இருந்த அந்த பொல்லாத குறி சொல்ற ஆவியை துரத்ததுனால இவங்க காலை தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. பிசாசு துரத்துறதுக்கு ஏங்க காலை தொழுமரத்தில் மாட்டிருக்கிறாங்க? ஆனா கர்த்தர் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் நடு ராத்திரியில இவங்களை ஜெபம் பண்ண வச்சாரு, பாட வச்சார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. நடு ராத்திரியில அவங்களை ஜெபிக்க வச்சாரு, பாட வச்சார். நடு ராத்திரியில கர்த்தர் சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்களை பிடிச்சு அசைச்சு விட்டு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சிறைச்சாலை அஸ்திபாரங்களை அவர் அசைக்கிறார். பூமியே அதிர்ந்துச்சான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்காக கர்த்தர் எர்த்குவேக்கே கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஊழியக்காரன் அவங்க இடத்துல வந்து ஆலயம் கட்டுகிறார் என்பதை கேள்விப்பட்ட ஒரு நபர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கரெக்டாக குறிப்பார்த்து அவர் வருகிற இடத்துக்கு நேராக அவர் துப்பாக்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். கரெக்டாக அவர் வராரு, துப்பாக்கி எடுத்து சுடலான்னு பார்த்தா ஒரு மழை, சரியான மழை. அந்த தேவ ஊழியக்காரனை பார்க்கவே முடியலையா மழை. சரி குத்துமதிப்பா அடிக்கலான்னு பார்த்தா மழையில நனைஞ்சு துப்பாக்கி வேலை செய்ய மாட்டேங்குது. சுட்டு சுட்டு பார்க்கறாரு, ஒடுவே பண்ண முடியல. 1 மணி நேரம் கழிச்சு முடிஞ்சிச்சு. அந்த ஊழியக்காரர் அப்பவும் அங்க நின்று ஜெபிச்சுட்டு இருக்கிறார். திருப்பியும் எடுத்து குறி வச்சு கரெக்டா சுட்டுறலான்னு பார்த்தா திருப்பி மழை. 3 தடவை இப்படி ஆயிருக்குது, சுடவே முடியல. 3ஆவது தடவை அவர் யோசித்து, என்னடா இது எவ்வளவு சுட்டாலும் சுட மாட்டேங்குதுன்னு சொல்லி தூக்கி கன்னை கீழே வச்சு இப்படி இழுத்துருக்கிறாரு. சுட்டுருச்சு அவர் காலை. சண்டே சர்ச்சுக்கு வந்தார். பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் தெய்வம் வல்லமை உள்ளவர். ஏன்னா வேற எங்கேயுமே மழை பெய்யலையாம். கரெக்டா இவர் எய்ம் பண்ற இடத்துல மட்டும் மழை பெய்ஞ்சிருக்கு. அந்த அஸ்திபாரங்களை அசைக்கத்தக்கதான அசைவு வந்தபோது என்ன வந்துச்சுங்களா, என்ன நடந்துச்சுங்களா பாருங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அந்த பூமி அதிர்ச்சிக்கு ஒரு கண் இருந்துச்சு பாருங்க, கதவெல்லாம் திறந்து விட்டுருச்சு. 2வது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பூமி அதிர்ச்சி மாதிரி வந்துச்சுன்னா மேல சுவரெல்லாம் விழுந்து செத்து போயிருக்கணும்ல. ஆனா அந்த பூமி எதிர்ச்சிக்கு ஒரு கண் இருந்திருக்குது. கரெக்டா கதவை மட்டும் திறந்து விட்டு கட்டுகளை மட்டும் அவுத்து விட்டுட்டு கதவை மட்டும் திறந்து விடுறதுக்கு கர்த்தரால ஒரு பூகம்பத்தை அனுப்ப முடியும்னா நமக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும்
உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.